வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான மனவியல் கேள்வியை பார்க்கப் போகிறோம். செஸ் விளையாடும்போது நாம் தோற்றால் ஏன் மனம் அதை எளிதாக ஏற்க முடியவில்லை? இதற்கான காரணங்களையும் அதை எப்படி சமாளிப்பது என்பதையும் இப்போது பார்க்கலாம். செஸ் என்பது சாதாரண விளையாட்டு அல்ல. இதில் நாம் எடுத்த முடிவுகள், நாம் யோசித்த திட்டங்கள் எல்லாம் நேரடியாக விளையாட்டின் முடிவை தீர்மானிக்கின்றன. அதனால் நாம் தோற்றால் நான் தவறு செய்தேன் என்ற உணர்வு வருகிறது. அது நம் மனதில் ஒரு ஏமாற்றத்தை உருவாக்குகிறது. மனிதர்களுக்கு இயல்பாகவே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதனால் தோல்வியை மனம் உடனே ஏற்காது. மற்றொரு முக்கிய காரணம் எதிர்பார்ப்பு. நாம் ஒரு விளையாட்டில் நான் ஜெயிப்பேன், நான் நல்லா விளையாடுறேன் என்று நினைத்துக்கொண்டு விளையாடுகிறோம். ஆனால் எதிர்பார்த்த முடிவு வரவில்லை என்றால் மனம் அதனை ஏற்க சிரமப்படும். இதற்கு ஈகோ என்பதும் ஒரு காரணம். நாம் தோற்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமும் மனதை பாதிக்கிறது. உண்மையில் பார்க்கும்போது செஸ்ஸில் தோல்வி என்பது ஒரு பெரிய ஆசிரியர். நாம் தோற்ற பிறகுதான் புரியும் எங்கு தவறு செய்தோம், எந்த மூவ் சரியில்லை, எப்படி மேம்படுத்தலாம் என்று. உலக சாம்பியன்களும் கூட பலமுறை தோற்றவர்கள்தான். தோல்வி இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. செஸ் விளையாடும்போது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1. தோல்வி என்பது முடிவு அல்ல, ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய அனுபவம். விளையாட்டை முடித்த பிறகு கேமை அனலைஸ் செய்யுங்கள். அடுத்த முறை என்ன மாற்றம் செய்யலாம் என்று யோசியுங்கள். இதனால் மனம் மெதுவாக தோல்வியை ஏற்க கற்றுக்கொள்ளும். மொத்தத்தில் பார்க்கும்போது செஸ்ஸில் தோல்வியை மனம் ஏற்காதது இயல்பானது. ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் அதே தோல்வி நம்மை சிறந்த வீரராக மாற்றும். நன்றி.